சொல்லிக்க விரும்பின போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. மெரினாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான கலாச்சார பெருமை மிக்க விளையாட்டான ஜல்லிக்கட்டு என்ற புள்ளியில் இருந்து துவங்கியது. இது வெறுமனே ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமாகவும் இல்லை. இது தொடர்ந்து மத்திய அரசால் தமிழகம் வஞ்சிக்கப்படுவது, காவிரி, முல்லை பெரியாறு, மீத்தேன் எரிவாயு திட்டம், கெயில் குழாய் பதிப்பு, சேது சமுத்திர கால்வாய் திட்ட மறுப்பு உள்ளிட்ட தொடர்ந்து தமிழர் விரோத போக்கை மத்திய அரசு கடைபிடிப்பதும், மாநில அரசு தொடர்ந்து இந்த தமிழக மக்களுடைய உரிமைகளை மறுத்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படாமல் ஒரு முடங்கி போன அரசாக இருப்பதும் தான் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முக்கிய காரணம். ஜல்லிக்கட்டு என்பது அதன் மேல் பட்ட ஒரு தீப்பொறி போன்றது. இதுதான் போராட்டத்திற்கான காரணம். போராட்டம் தொடர்ந்து 7-8 நாட்களாக வெகு வெற்றியாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மெரினாவில், இது ஒரு கடல் புரட்சி, இது ஒரு மெரினா புரட்சி, இது வெறும் மாணவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழகமும் கலந்து கொண்ட ஒரு புரட்சி போராட்டம். இது மிக மிக அமைதியாக ஒரு அறவழி போராட்டமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. எந்த ஒரு மற்ற மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமைகள் பிரச்சனைகள் நிகழ்கிறது. இத்தனை மக்கள், இத்தனை இளைஞர்கள் ஒன்றாய் கூடிய இடத்தில் எந்த சிறு அசம்பாவிதங்கள் கூட நடைபெறாமல், சிறு வன்முறை இல்லை. கண்டிப்பா நீங்கள் சொல்ற மாதிரியான அசம்பாவிதம் இல்லாமல் நடைபெற்ற மிகவும், அதாவது தன்னெழுச்சியா கூடனா கூட தகவமைப்பது அங்க ஒரு திட்டமிடல் உங்களுக்குள்ள இருந்தது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து தொடங்கி உங்களது வேலைகளை நீங்களே செய்து கொள்வது வரைக்கும் ஒரு வடிவமைக்கப்பட்ட போராட்டமா அது மாறுச்சு. ஆனால் எங்கே அது வன்முறையாக மாறியது? ஏன் இறுதியில வெற்றியா முடிச்சு சந்தோஷமா கை குலுக்கி பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம் இல்லையா? வன்முறையா மாறினதை மட்டும் சொல்லுங்க. வன்முறையா மாத்தினது காவல்துறையும் இந்த அரசாங்கம் தான் இந்த போராட்டத்தை ஒரு வன்முறையாக மாற்றியது. ஒரு இளைஞன் கூட வன்முறை பாதையில் திரும்பவில்லை என்பதுதான் உண்மை. போராட்ட களத்தில் இருந்து நேரடியாக பார்த்தவன் தான். அந்த தமிழ்நாடு ஸ்லம் போர்டு என்று இருக்கிற அந்த போர்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற குழுவுல முதல்ல 5 மணிக்கு 4 மணிக்கு முன்னாடி இருந்தே போலீஸ் இறங்க ஆரம்பிச்சாங்க. 5 மணிக்கு தயாரானாங்க. வெளிச்சத்துல 10 போலீஸ், அந்த இருள்ல ஆயிரக்கணக்கு மேற்பட்ட போலீஸ் அந்த இருள்ல இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் எங்களுக்காக கொடுப்பதற்காக காஃபியும் டீ பிஸ்கட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சாங்க. எங்களுக்கு வேணும் அப்படின்னு போராட்ட குழுவுல கேட்டு நாங்க கொடுத்த மனிதாபிமானத்தோட அதை வாங்கிட்டு கையில வச்சு பேசுவாங்கல்ல அந்த போன். இங்க போராட்டம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்ரோஷமோட பெரும் குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இரவு பகல் பார்க்காம அந்த மைக்ல ஏதோ சொல்றாரு. அது அந்த ரோட்டுக்கு அந்தாண்டுன்னு சொல்றாரு. ரோட்டை தாண்டி அந்த சாலையை தாண்டி அவருடைய குரல் கேட்கல. அவர் இப்படி பேசி என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. போராட்ட குழுவையும் சந்திக்கல. உடனே காவல்துறை உள்ள அந்த தடுப்புகளை உடைத்து உள்ள வராங்க. அந்த மைய ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு வருது. 6 நாட்களாக நண்பர்களாக ஒன்றோடு ஒன்றாக, ஏனால் இது போன்ற காவல்துறையை தமிழகமே பார்க்காது. காவலர்கள் உங்கள் நண்பர்கள், காவல்துறை உங்கள் நண்பன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக 6 நாள் போராட்டம் இருக்கும் பொழுது 7வது போராட்டம் மட்டும் காவல்துறை தான் வன்முறையை முதலில் ஏவினார்கள் என்று சொல்ற வாதத்தை எந்த அடிப்படையில் நீங்க வைக்கிறீங்க? வலுக்கட்டாயமாக உள்ள பூந்தாங்க. அதாவது உள்ள பூந்து இந்த கூட்டத்தை மணல் பகுதியை நோக்கி தள்ளுறாங்க. பெண்கள், குழந்தைகள் அந்த மைய பகுதியில் இருக்காங்க. அப்படியே உடைச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த சைடு விவேகானந்தர் இல்லத்தில் இருக்கிற பெரிய ஒரு மக்கள் திரள்லயும் அப்படிதான் உள்ள பூந்தாங்க. காவல்துறை அந்த மினி டோர் வண்டி அப்படியே அந்த போராட்ட காலத்துக்கு உள்ள இறங்குது. உள்ள இறங்கி போராட்டக்காரர்கள் வீசி எறிய செஞ்சிருந்தா நாளே செஞ்சிருக்கலாம் இல்லையா? நாள் செய்யாம 6 நாள் விட்டு பிடிச்சி நீங்க கேட்ட நிர்பந்தத்தின் அடிப்படையா அவசரமா இங்க இருந்து முதலமைச்சர் உடனடியா டெல்லிக்கு போறாரு, பிரதமரை சந்திக்கிறாரு. அது வரைக்கும் 2 முறை அதிமுக எம்பிக்கள் குழுவை சந்திக்காத பிரதமர் இங்க போராட்டத்துடைய அதோடைய உச்சகட்டம் எந்த அளவிற்கு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அவரும் அனுமதி கொடுக்கிறாரு. உடனடியா சட்டம் நிறைவேற்றப்படுது. கொல்கத்தாவுக்கு போன குடியரசுத் தலைவரை திரும்ப கையெழுத்து போடுறதுக்கு வர சொல்லி கையெழுத்து போட வைக்கிறதுன்னு ஒரு பெரிய அதாவது ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்துல என்ன மாதிரி எல்லாம் செய்ய முடியும் ஒரு அதிகாரம், அப்படி எப்படி ஒரு அரசுகள் இயங்குங்கிறத அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மூலமா விளக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை தாண்டி அவர்கள் வன்முறையை ஏவினார்கள். இதை நாளே செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏன் 6 நாள் பொறுத்திருந்து செய்யணும்? இல்ல, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா தமிழக அரசு ஒரு சட்டத்தை முன்னாடியே தமிழர்களை ஏற்றிருந்த அந்த போராட்டமே இருந்திருக்காது. அப்படி இந்த பார்வையில ஏன் பார்க்க மறுக்கிறீங்க? இவங்க உள்ள வந்தாங்க, அவங்க செஞ்சதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்விகளை கேட்கலாம். மணல் வெளியை நோக்கி தள்ளப்படுறாங்க. பெண்கள், குழந்தைகள், போராடிய இளைஞர்கள், மாணவர்கள், வயதானவர்கள் அடங்கிய அந்த பெரும் மக்கள் தொகை போகுது.
மணல்ல இறங்கின உடனே லத்தி பிளாஸ்டிக் லத்தி வந்து சேருது. பிளாஸ்டிக் லத்தியில தொடர்ந்து அடிச்சாங்க. இந்த நியூஸ் 7 சார்ந்த பத்திரிகையாளரோட கேமராவை புடுங்கினாங்க. சொல்றதுக்கே நான் கூசுகின்ற செவியால் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளால திட்டினாங்க. ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் கூட்டத்தை பார்த்து திட்டினாங்க, பத்திரிகையாளர்களை திட்டினாங்க. இது எல்லாமே அங்க அரங்கேறிச்சு. பெண்களை துரத்தி அடிச்சாங்க, மணல்ல பிரட்டி அடிச்சாங்க. இத வந்து காவல்துறை திட்டமிட்டு செஞ்சுச்சு. இது ஜார்ஜ் அங்கதான் நின்றுட்டு இருந்தார், காவல் ஆணையர் ஜார்ஜ். அவரோட ஏவுதலின் பேரில் தான் இது நிகழ்ந்துச்சு. இது மாணவர்கள் வந்து வன்முறையை தூண்டல. நேற்று நீங்க பாத்திருப்பீங்க, இங்க நீங்களே கூட காணொலி போட்டீங்களா? மாணவர்கள் எங்கேயாவது வன்முறை தூண்டினாங்களா? இவர்களே காவல் நிலையத்தை எரிக்கிறார்கள், இவர்களே வண்டியை உடைக்கிறார்கள். இவங்க நாம அதோட பிரச்சனையை நம்ம பேசுவோம்.